ஹாய் லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்பீட் அண்ட் லவ் சீரீஸோட 16th எபிசோட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஓப்பனிங்லேயே ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஹீரோயினோட வீட்டில் தான் இருக்காங்க. சமைக்கலாம் சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஹீரோயின். அப்போ வந்து கண்ணாடி வழியாக ஹீரோ பின்னாடி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஒன்று ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோயினும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சமைச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் திரும்பி ஹீரோ கண்ணாடி வழியாக பார்த்துட்டு இருக்காங்களா. அதுக்கப்புறம் ஆனியன் விழுது, அதையும் அவர் எடுத்து கொடுக்குறாரு. டொமேட்டோ சாஸ் எல்லாமே உட்காந்து ஒன்றா எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ சூப் ரெடி பண்ணி ஹீரோக்கு ஊட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று கொஞ்சம் குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் ஏதோ செய்கிறாங்க போலப்போ அதுக்கு கெச்சப் ஊற்றணும் சொல்லிட்டு கடாயில் ஊற்ற ட்ரை பண்ணும்போது சைடில் அமைக்கி ஹீரோ மேலே ஃபுல்லாக ஊற்றிடுது. அப்புறம் நான் போயிட்டு சரி நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே பின்னாடி ஹீரோயினும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு இதில் தான் நீ ரொம்ப கூலாக இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவர் எப்போ பார்த்தாலும் பிளாக்ல தான் சுற்றிட்டு இருக்காரு. இப்போ ட்ரெஸ்ஸும் கழட்டுறாரா. ஹீரோயின் பின்னாடி பார்த்துட்டு என்ன உடம்பு இவ்வளோ பேலாக இருக்குது அப்படி சொல்கிறாங்களா. உடனே அவரோட 6 பேக் வச்சுட்டு திரும்புறாரா. உடனே ஹீரோயின் கண்ணு மூடிட்டு நான் எதுவும் பார்க்கலப்பா அப்படி சொல்லிட்டு ஓட்ட வழியாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுட்டு இந்த டிஷர்ட்டை நீயே எனக்கு ஹெல்ப் பண்ண போட்டு விடுறதுக்கு சொல்லும்போது ஹீரோயினை போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அங்கே வந்து வீட்டில் யாருமே இல்லை, ஸோ அலோனாக இருக்காங்களா. ஒரு சின்னதாக ஒரு கிஸ் அடிக்கலான்ட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் திடீர்னு எல்லாரும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இவங்க 2 பேர் மட்டும் தான் ரூமில் தனியாக இருக்கிறாங்க. கிச்சனில் கேஸ் ஆனில் இருக்குது. உடனே கேட்குறாங்க யார் இதை வேலை செஞ்சது, ஐயோ வீடு ஃபுல்லாக இப்படி கலீஜ் பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி என் ஸ்டெப் மாமோ நீ வீட்டில் இருக்கியா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ வந்து கரெக்டாக சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. ஹீரோயின் பண்ண உடனே தூங்கிட்டு இருக்கா போல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே அவங்க தங்கச்சி கேட்குறாங்க எனக்கு டேப்லெட் வேணும், அது அக்கா ரூமில் தான் இருக்கு, நான் எடுக்குவான்னு சொல்லும்போது இல்லை அவள் தூங்கிட்டு இருக்கா, நீ டிஸ்டர்ப் பண்ணாத அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்குறாங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, நீ வேணா ஒளிஞ்சிக்கோ, நான் வெளில போய் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லும்போது நீ ஏன் இவ்வளோ நர்வஸாக இருக்கிற அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஏன் நீ நர்வஸாக இல்லையா, அது எப்படி நீ மேனேஜ் பண்ணுற அப்படி கேட்கும்போது என்னடி கேட்குறேன், எந்த விஷயத்த நான் மேனேஜ் பண்ணுறேன்னு கேட்குறேன் அப்படி சொல்கிறாங்களா. உடனே ஹீரோயின் வைக்கப்பட்டுட்டு ஏன்டா தப்பாக நினைக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஹீரோ இல்லை நானா நீயா அப்படின்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாத நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு ஸ்விட்சை டர்ன் ஆன் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஹீரோயினோட தங்கச்சியும் அக்கா முழிச்சு தான் இருக்கா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ வந்து ஹீரோ கரெக்டாக கதவு திறக்கிறாரா. திறந்த உடனே ஹீரோயினோட தங்கச்சியும் ஆன்னு பார்க்குறாங்க. இவன் உள்ளே இருக்கிறான் அப்படி பார்த்துட்டு திரும்பி பார்த்தா ஹீரோயின் அங்கேருந்து வைக்கப்பட்டுட்டே வராங்க. உடனே தங்கச்சியும் வந்துடுறாங்களா. ஸோ இந்த உன்னோட டேப்லெட் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அவளை எடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்போ நான் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. ஹீரோயினோட ஸ்டெப் மாமா சொல்கிறாங்க இப்படி எல்லாரும் நிறைஞ்சு இருக்க மாதிரி இருக்குன்னு வீடு, இந்த மாதிரி முன்னாடி நடக்கல, மூமு வரதுக்கு முன்னாடி ஷாவ் வந்துட்டு வீட்டுக்கே வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த தங்கச்சி சொல்கிறா ஹீரோயினுக்கு ஷாவ்னா ரொம்ப பிடிக்கும் போல அப்படி சொல்லோடனே ஹீரோயின் தனி உலகத்தில் இருக்காங்க, அவங்க எதுவும் வைக்கப்பட்டுட்டே இருக்காங்க. அப்போ உடனே ஹீரோ காலை தட்டி விட்டு உன் தங்கச்சி எதோ கேட்குறா பதில் சொல்லு அப்படி சொல்கிறாங்களா. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க என்ன வேணும் என்ன கேட்ட அப்படி கேட்டா உங்களுக்கு அண்ணாவை ரொம்ப பிடிக்கும் தானே அப்படி கேட்கும்போது பக்கத்தில் வேற அவங்க அப்பா அம்மா திரும்பி அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன பதில் சொன்னு தெரியல, திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. உடனே தங்கச்சி கிட்ட கேட்குறாங்க எதுக்கு நீ அப்படி கேட்குற அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் அண்ணாவை பார்க்க முடியலன்னு சொல்லி அழுதிங்க தானே அப்படி சொன்னேன்னே அவங்க மாம் கேட்குறாங்க எதுக்கு நீங்கள் அழுதிங்க, என்னடி சின்ன குழந்தையா நீ எதுக்கு இதுக்கெல்லாம் போய் அழுற அப்படி சொன்னா இல்லை நான் வந்து அப்படி தங்கிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இல்லை நான் வந்து அந்த டார்கெட் போர்டு பின்னாடி வந்து அந்த லெட்டர்ஸ் பார்த்தேன், அதை பார்த்த உடனே எனக்கு அழுக வந்துடுச்சு அப்படி சொல்லிட்டு ஹீரோ பார்க்குறாங்களா. அப்போ ஹீரோவும் ஞாபகம் வருது, எழுதின லெட்டர்ஸ் எல்லாமே அவங்க பார்த்துட்டாங்க போல அப்படின்ட்டு அவரும் வந்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோவோட கால் வந்து லைட்டாக சொரன்றாங்க. அப்போ அவர் வந்துட்டு ஐயோ அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த ஷாக்ல இருக்காரு. அப்போ வந்து ஹீரோயினோட ஸ்டெப் மாம் வந்து சொல்கிறாங்க நம்ம எல்லாம் பீச்சுக்கு போகலாம் நாளைக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் ஓகே சொல்கிறாங்க. ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டாரு. அப்போ வந்து ஷாவ் அப்படி சொல்லி கூப்பிட்டு விடுங்க. சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்னா நாளைக்கு பீச்சுக்கு போகலாமா நீ வரியா அப்படி கூப்பிடும்போது நான் வரேன் கண்டிப்பாக அப்படி சொல்கிறாங்க. அப்போ இன்னமும் ஹீரோயின் கால் சொரண்டிட்டே இருக்காங்களா. அப்போ ஹீரோ வந்து அதை தட்டு விட்டுறாரு. அந்த ஸ்லிப்பர் அப்படியே பறந்து டேபிளை தாண்டி போய் விழுது. அப்போ அவங்க மாம் பார்த்துட்டு ஸ்லிப்பர் வந்து இங்கே விழுது அப்படின்னா இல்லை கால் தவறி விழுந்திருக்கோம் போல அப்படி சொல்கிறாங்க ஹீரோயின். அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறாரு நானே எடுத்துகிட்டு வரேன், நீ நடக்காத சில்லுன்னு இருக்கு தர அப்படி சொல்லி எடுத்து கொடுக்குறாங்களா. அப்போ கொடுக்கும்போது ஹீரோயின் வந்து கேட்குறாங்க வேணுன்ட்டு தானே பண்ண அப்படின்னா ஆமாம் வேணுன்ட்டு தான் பண்ண அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து கடலுக்கு போகிறாங்க. அப்போ வந்து யாச்சில் போயிட்டுருக்காங்க. அங்கே வந்து எல்லோரும் ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் புலம்புறாங்க எனக்கு ஒரு ஃபிஷ் கூட கிடைக்கலன்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா 4-5 ஃபிஷ் பிடிச்சிடுறாங்க. அப்புறம் வந்துட்டு ஹீரோயினோட ஸ்டெப் மாம் கேட்குறாங்க ஷாவ் உனக்கு எதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்கிறாங்களா. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க என்னோட ஷாவ் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிறான், அவனுக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையா இல்லை வேறு ஏதோ ஒரு பொண்ணு உன்னைய பார்த்துட்ருக்கா அப்படி கேட்குறாங்க. அதுக்கு ஒன்று ஹீரோயின்
சொல்கிறாங்க, வேணுன்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க இவரை வந்து சைட் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. அவள் வந்து ரொம்ப செக்ஸியாக வேறு இருப்பா அப்படின்னு சொன்னோன்னே, அப்படின்னா என்னம்மா அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. இல்லை அவங்க ஃபிகரு, அவங்க ஆட்டிடியூட் எல்லாமே வந்து ஹாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சரி சரி சொல்லிட்டு, என்னப்பா ஷா உனக்கு ஓகே அப்படி கேட்குறாங்க. இல்லை இல்லை எனக்கு அந்த மாதிரி டைப்லாம் பிடிக்காது சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினை நீ வாயை மூடி இல்லைன்னா ஒன்று அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்புறம் வந்துட்டு அவங்க அம்மா வந்து நான் கரோக்கி பாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அந்த தங்கச்சி அவங்களோடய போகிறாங்க. அவங்க அப்பா மட்டும் ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஹீரோயின் வந்து ஸ்விம் சூட்டில் வந்து நிற்கிறாங்க. என்னன்னு பார்த்தா 2 பேரும் நீச்சல் அடிக்கலாம் சொல்லிட்டு கடலில் குதிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ கேட்குறாங்க, உனக்கு வேனு பிடிக்குமா, அவள் பாடி டைப் உனக்கு பிடிக்குமா அப்படி கேட்குறாங்களா. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படி சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் கிட்ட அப்படி க்ளோஸாக வந்து ஒரு கிஸ் பண்ணலாம் வர்றாங்களா. அப்போ கரெக்டாக அவங்க அம்மாவும் அந்த ஸ்டெப் மாமும் தங்கச்சியும் வந்துடுறாங்க. இவங்க உடனே போயிட்டு ஒளிஞ்சிட்டு, ஐயோ அவங்க கிட்ட மாட்டக்கூடாதுல சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ வந்து கரெக்டாக அவங்க தண்ணி கிட்ட தான் நின்றுட்டு இருக்காங்க. உடனே வந்து இங்கே ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு தங்கச்சி வந்து அந்த ஹீரோயின் கிட்ட கூட்டு வராங்களா. உடனே இவர் போய் தண்ணியில் குதிச்சிடுறாரு. ஹீரோயின் மட்டும் அங்கே இருக்காங்களா. இவங்களும் வந்துட்டு சும்மா ஏதோ சீனரி பார்க்குற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்துட்டு கேட்குறாங்க, எதுக்குமா நீ இங்கே இருக்க தனியாக நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், இல்லை நான் சும்மா சீனரி பார்க்க வந்தேன், காற்று வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டெப் மாமும் கிளம்பிடுறாங்க. அவங்க தங்கச்சி வந்துட்டு போகும்போது ஒரு 2 ஐஸ்கிரீம் அங்கே வச்சுட்டு போகிறாங்க. எனக்கு ஒன்று போதுமா அப்படின்னா, இல்லை இல்லை உங்களுக்கு 2 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுது. அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளேருந்து ஹீரோ வராரு. அவங்க வந்து தலை தோட்டி விட்டுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ போயிட்டு அந்த ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டு போகிறாங்களா. அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, அந்த ஐஸ்கிரீம் எனக்காக வச்சது அப்படி சொன்னால், இங்கே 2 இருக்குது, உனக்காக மட்டும் கிடையாது, ஒன்று எனக்கு அப்படி சொன்னோன்னே, இல்லை அவள் எனக்கு தான் வச்சா அப்படி சொன்னால், அவளுக்கு எல்லாமே தெரியும் அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் தோட்டு விட்டுட்டு இருந்த டவலை பிடிங்கி மேலே போட்டுக்கிட்டு ஹீரோயினுக்கு இழுத்து வச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே அடுத்த நாளும் ஆயிடுது. ஹீரோயின் வந்துட்டு கேரேஜுக்கு போகிறாங்க ஹீரோவை பார்க்கறதுக்காக. அங்கே ஹீரோ வேலை செஞ்சுட்டு இருக்காரா. உடனே இவங்க போய் ஹக் பண்ணிக்கிறாங்க பின்னாடி. அப்போ ஹீரோ சொல்ல, நான் ஒரே டர்ட்டியாக இருக்கேன் என்ன வீடு அப்படி சொன்னால், எனக்கு டர்ட்டி ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு முன்னாடி ஹக் பண்ண போகும்போது சன்லைட் வந்து ஜின் ஜின் அப்படி சொல்லி கூப்பிட்டுட்டே வர்றாரு. அப்போ உடனே வந்து ஹீரோயின் ஹக் பண்ணுறது விட்டுட்டு தலைமுடியை தேடிட்டு இருக்காங்க. வெள்ளை முடி இருக்கு சொல்லிட்டு 1 2 3 சொல்லி பிடிச்சி இழுத்து விட்டுறாங்க. ஹீரோ ஐயோ அப்படி கத்துறாரு. உடனே சன்லைட் கேட்குறாரு, இங்கே 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி கேட்கும்போது, இல்லை இவருக்கு வெள்ளை முடி இருக்காத எடுத்து விட்டேன். ஓ வெள்ளை முடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக கேட்டுட்டு, சரி இந்தாங்க உங்களுக்கு நான் ஷாம்பு வாங்கிட்டு வந்திருக்கேன்ட்டு ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு போகிறாரா. அப்போ மறுபடியும் இவங்க அப்படியே க்ளோஸாக போகும்போது மறுபடியும் வந்துடுறாரு சன்லைட். டேய் போய் தொலைடா அப்படி சொன்னோன்னே, ஓ சாரி அப்படி சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரு. ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்கே அப்படின்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணுறதை பார்த்து ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அங்கே 2 கோவர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டேயும் காசு கொடுத்து, ஏய் நீ இதை போய் இங்கே வாங்கிட்டு வா, நீ அங்கே போய் இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்களே துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் உள்ளே போயிட்டு அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த டைம் நாய்க்குட்டி வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, இது கூட எனக்கு பிடிக்கல அப்படி சொன்னோடனே ஹீரோ வந்து ஒரு டவலை போற்றி விட்டு அதை துரத்தி விட்டுறாரு. அப்புறம் இவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போ வந்து சன்லைட் எதுக்கோ போனவர் திரும்பி வந்துட்டார் போல். வந்து பார்த்தா இவங்க சந்துக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அவர் வாயடிச்சு போயிட்டு ஓடியே போயிடுறாரு அங்கேருந்து. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கூட்டிகிட்டு அந்த நைட்டு மீட்டியோ ஷவர் பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க. நானே சொன்னாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது, இப்போ வந்து நம்ம கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரா, இப்போ நீ தூங்கிட மாட்டியே, உனக்கும் சேர்த்து நான் ப்ரே பண்ண வேண்டாம் இல்லை அப்படி கேட்கும்போது, இல்லை நான் தூங்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோ இங்கே வெயிட் பண்ணுறதுக்காக ஸ்ட்ராபெரிஸும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்ட்ராபெரி ஊட்டி விட்றாங்களா. ஹீரோயின் வாயில் வச்சுட்டு இருக்காங்க. என்ன நினச்சாலும் தெரியல, ஹீரோ போய் கடிச்சு அவரு சாப்பிட்டுறாரு. இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்ட்ராபெரி கிஸ் வச்சுருக்காங்க. இப்போ அந்த மீட்டர் ஷவர் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் வேண்டிக்கிறாங்க, எப்போவுமே நாங்கள் வந்துட்டு இதே மாதிரி ஒன்றா சந்தோஷமாக ஒவ்வொரு நாளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, நீயும் விஷ் பண்ணிக்கோ சொல்லும்போது ஹீரோ சொல்கிறாரு, என்னோட விஷ் ஆல்ரெடி உண்மையாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்காக ஃபோட்டோலாம் தேவைப்படுதா. ஸோ ஹீரோயின் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஹீரோ வந்துடுறாரா. சொல்கிறாங்க, என்னோட ஃபோட்டோ எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேயே வந்துட்டு இருக்கு, நீ ஹெல்ப் பண்ண சொல்லும்போது அவங்க முடியெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாரு. நல்லாவே வந்திருக்கு. ஹீரோயின் சொல்கிறாங்க, இதுதான் நல்ல சான்ஸ், நம்ம 2 பேருக்கும் ஒரு ஃபோட்டோ கூட இல்லை, நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சொல்லிட்டு 2 பேர் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த சேரிட்டி பர்ஃபார்மன்ஸ் டேவும் வந்துடுது. ஹீரோயின் அவங்க குரூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த டான்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. முடிச்சுட்டு எதாவது சாப்பிடலாம் சொல்லிட்டு ஒரு கடைக்கு போகிறாங்களா. அங்கே வந்து ஹீரோ வந்து இன்னொரு பொண்ணோட தோல் மேலே கை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அதை பார்த்த ஹீரோயினுக்கு வந்து கோவம் வந்துடுது. இதை ஹீரோவும் நோட் பண்ணிடுறாரு. உடனே எழுந்து போகலான்ட்டு போகும்போது அங்கே அந்த தொப்பி போட்டு இருப்பாள், அவன் வந்துட்டு போகாத அப்படி சொல்லிட்டு அவரை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. உடனே இவரும் வந்துட்டு மறுபடியும் கேஷுவலாக போயிட்டு அந்த பொண்ணு கூட பேசிட்டு ஒரு கேங்கோட ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அதனால தான் இவர் அப்படி சொல்லியிருக்காரு போல. அந்த கேங் கிட்ட மறுபடியும் பேச்சை கண்டினியூ பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. இவர் கூட இருந்த பொண்ணுக்கோ காசு கொடுத்துட்டு நடிச்சதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த பொண்ணு அமுச்சு விட்டுறாங்க. தொப்பி போட்டிருக்காரு இல்லையா, அவர்கிட்டயும் வந்து பேசும்போது, நீங்கள் எதிர்பார்த்த ஆள் வந்து இன்னைக்கு வரல, ஆனால்
ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கானா அந்த அட்ரஸ் வேணுமான்னு கேட்கும்போது இல்லை அதுக்கான டைம் இது கிடையாது. சரி ரீசெண்டாக உன் லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு, இப்போ நமக்குள்ளே இருந்த அந்த அக்ரிமெண்ட்டு இன்னும் வேலிடாக இல்லையான்னு கேட்குறாங்க. நான் வாக்கு கொடுத்தது தான், நான் உங்களுக்காக அதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காம்படிஷனோட மேப் மட்டும் எப்படியாவது எனக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக ஒரு ஸ்ட்ரீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா ஹீரோயின் வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் உட்காந்துட்டு ஓன்னு அழுதுட்டு இருந்திருக்காங்க. நம்ம நினை இப்படி தப்பு பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுதுட்டு அதுக்கப்புறம் நடந்து வந்துட்டு இருக்காங்களா. ஹீரோ வந்து கை பிடிச்சிட்டு நீ ஏன் ஃபோன் ஆஃப் பண்ணியிருக்க அப்படி கேட்டால் இல்லை நான் அப்செட்டாக இருக்கேன், பெட்டராக ஃபீல் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படி கேட்கும்போது இவங்க வந்து அடிக்கிறாங்க. ஹீரோவை அடிச்சுட்டு நான் இன்னும் பெட்டராகவே ஃபீல் பண்ணல அப்படி சொல்கிறாங்களா. உடனே ஹீரோவை ஹக் பண்ணிட்டு இல்லை நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படி சொல்லிட்டு சாரி சொல்கிறாரா. இப்படி ரெண்டு பேரும் ஹக் பண்ணிகிட்டே இருக்குது. தூரத்துலேருந்து இவங்களோட ஸ்டெப் மாம் பார்த்துடுறாங்க. அங்கேருந்து வந்துட்டு யார் இது நம்ம பையன் மாதிரியே இருக்கானேன்ட்டு ஷவ் அப்படி கூப்பிட்றாங்களா. அப்போ ஹீரோன்னு திரும்பி பார்க்குறாங்க, ஹீரோவை திரும்பி பார்க்குறாங்க. இங்கே செம்ம ஷாக்கு ஸ்டெப் மாமுக்கு. இந்த எபிசோட் குதூகலமாக ஆரம்பித்து ஷாக்கில் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் இவங்க ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்க போதா, என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் யாராவது என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கை போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.